சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, தப்பு செஞ்சுட்டேன். அதை ஒத்துக்காம மறைப்பாங்க எல்லாரும். ஆனா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நான் அந்த பிள்ளை நம்பிடுச்சு. அந்த பிள்ளை வெள்ளைக்கார பிள்ளையா இருக்கலாம், நான் வந்து பக்கா பிராமண குடும்பத்துல பிறந்த பையனா இருக்கலாம். பிள்ளை என்ன நம்பிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம்? அந்த பிள்ளையை விட்டு வந்துட சொல்றியா? ரொம்ப நாளா நல்லா இல்லை. காரணம் என்ன? ஏழு நாட்டு சனியில இருக்கீங்க. ஏழு நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. ஏன்னா அடிச்சு 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 குத்தி 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 நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். புண்ணு மாதிரி ஆகுது என் மனசு. மனசுல சின்ன விதம் வலி வந்தா கூட என்னால் தாங்க முடியல. அப்படி சொல்ற கும்பராசி என்பது கவலைப்படாதீங்க. இந்த கவலையெல்லாம் மாறப்போகுது. வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்கு இனி வரும் காலம். இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டா பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள், ஏழரை நாட்டு சனியில இருக்கவங்க, சாலிடா ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள், அஷ்டமத்து சனியில இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கன்னி கண்டக சனியில இருக்கிறதுனால கன்னி சாலிடா கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்க நல்லா இருப்போம்மா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடா வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டா கேட்பாங்க, இனியாவது நாங்க நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனியே எக்ஸலண்டா இருக்கான். அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்க பெரிய லெவல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்கறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும் கொடுக்கணும். கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேல குருனோட 9ஆம் பார்வைப்படுது. அப்ப எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்ப ரிஷபத்துக்கு சனி லாப சனியா இருக்கு, ஓகேங்களா? மிதுனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி கொடுக்கணும், நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார், கட 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 நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கேது என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவா சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தெளிவாவே உங்களுக்கு புரியும். கும்பராசி அன்பர்கள், கும்பம் ஆண் ராசி, தைரியம். பொதுவாக வந்து பாருங்க, தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டாங்க, தப்பை ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேண்டும். யாருனாலும் வந்து பாருங்க தப்பு செஞ்சிடலாம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா அமையும் போது தப்பு செஞ்சிடலாம். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எவ்வளோ சாதகமா அமைஞ்சாலும் தப்பே செய்யாம இருக்கிறவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை தொலைச்சவங்க, சித்த புருஷமார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கும் மேல வாழ்க்கையில ரொம்ப பட்டுட்டோம் நாங்க அப்படின்றவங்கன்னு சொல்லலாம். ஆக சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, தப்பு செஞ்சிட்டேன், அதை ஒத்துக்காம மறைப்பாங்க எல்லாரும். ஆனா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. தப்பு செஞ்சிட்டேன், ஆமா நான் செஞ்சிட்டேன், என்ன இப்போ நீ எல்லாம் தப்பு செய்யலையா, நீ எல்லாம் உன்னோட தப்பு வெளியே தெரியாத வரைக்கும் நீ நல்லவன், தப்பு வெளியே தெரிஞ்சா அவங்க கெட்டவங்க தான், என்ன பண்றது, நான் கெட்டவனே வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சிலர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கும்பத்துக்கு உண்டு. அதே மாதிரி ஜாதி இனம் மதம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு காதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு தான் உண்டு. ஏன்னா அந்த பிள்ளை நம்பிடுச்சு. அந்த பிள்ளை வெள்ளைக்கார பிள்ளையா இருக்கலாம், நான் வந்து பக்கா பிராமண குடும்பத்துல பிறந்த பையனா இருக்கலாம். பிள்ளை என்ன நம்பிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம்? அந்த பிள்ளைய விட்டு வந்துட சொல்றியா? இல்ல நான் தூக்க மாட்டிப்பேன், நான் செத்துருவேன்னா அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? உனக்கு அதுதான் விதின்னா நான் என்ன பண்ண முடியும்? உன் சௌரியம் நீ செய். நீ இப்படி என்ன வந்து இமோஷனலி த்ரெட்டன் பண்ற, அதுக்காக என்ன நம்பின பிள்ளைய நான் விட்டுற மாட்டேன் அப்படின்ற ஹானஸ்டி கும்பத்துக்கு நிறைய உண்டு. இந்த மாதிரி பேசக்கூடியவங்க எல்லாம் கும்பம். பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் ரொம்ப நாளா நல்லா இல்லை. காரணம் என்ன? ஏழு நாட்டு சனியில இருக்கீங்க. ஏழு நாட்டு சனியினுடைய கடைசி பகுதி. நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போதே நான் சொல்லுவேன், அம்மா ஏழு நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கீங்கம்மா. சனி பகவானே உங்களை வந்து பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டாருமா, ஒரு 25% தான்மா கெடுப்பார். என்ன மேடம் 25% கெடுக்கிறதா நாங்க இவ்வளோ கெட்டு போய் நிக்கிறோம் அப்படிம்பாங்க. உண்மை என்னன்னா அதுதான் உண்மை. அதாவது பாத சனியில இருக்கீங்க, சனி 100% உங்களை கெடுக்கல. கெடுத்த காலம்லாம் மாறிடுச்சு. கடந்த 5 வருஷமா நீங்க நிறைய பாடுபட்டீங்க. உண்மைதான், ஒத்துக்கிறேன். நிறைய கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பமே ஒண்ணு இல்லாம போச்சு. குடும்பத்தில டிவோர்ஸ் அப்படின்றது போயிடுச்சு. வேலைய விட்டு தூக்கப்பட்டாங்க. ஏதோ காம்ப்ரமைசிங்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே குடும்பத்தோட இருந்தாலும் பெருசா நிம்மதி இல்ல. வேற வழி இல்லாம இருக்கேன். வேலைக்கு போறேன், வேற வழி இல்ல. டியூ கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அதுக்காக போறேன். எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்ல. மனசு நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. 3 நேரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்படி சொல்ற கும்பம்லாம் நிறைய உண்டு. ஆனா, இப்ப நீங்க பாத சனியில இருக்கீங்க அப்படின்னால இந்த பிரச்சனையே 25% தான். அதையே என்னால தாங்க முடியல. ஏன்னா அடிச்சு, அடிச்சு, அடிச்சு குத்தி, குத்தி, குத்தி நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். புண்ணு மாரி ஆகுது என் மனசு. மனசுல சின்ன விதம் வலி வந்தா கூட என்னால தாங்க முடியல. அப்படி சொல்ற கும்பராசி அன்பர்கள் கவலைப்படாதீங்க.
இந்த கவலையெல்லாம் மாறப்போகுது. எப்படிங்கம்மா 28 தானம்மா சனி பெயர்ச்சி திரும்பி 2028 தானே மாறும் அப்படின்னா, இல்லம்மா. இப்ப குரு பகவான் 1/6/2026 பெயர்ச்சி ஆகுறாரு. அதாவது மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாத சனியா இருக்காரு இல்லையா? சனி பகவான் மேல விழுது. அப்ப சனி பகவான் பாத சனியாவே இருந்தாலும், நான் பாட்டுன்னு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் பாட்டுன்னு மூலையில உட்கார்ந்துருப்பார். நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணல? அப்படின்னு நம்ம போய் அவர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. இது ஒரு பெருத்த சந்தோஷம். மீண்டும் கும்பம், உயிர்த்தெழும் கும்பம் அப்படின்னே சொல்லலாம். திரும்பி நீங்க உங்களோட வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழறதுக்கான காலகட்டம். சனியினுடைய இடையூறு கிடையாது. அது ஒரு பெருத்த சந்தோஷம். நம்மளுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்கு கிரகம் இருக்காங்களோ இல்லையோ, நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருந்தவன், நம்ம மூளைய தின்னுட்டே இருந்தவன் கம்முனு இருக்கான் இல்லையா? அது ஒரு பெருத்த சந்தோஷம். அதுக்கப்புறம் ராகு 1ஆம் பாவம். சுயஸ்தானத்துல ராகு. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பொதுவாவே ஜோதிடர்கள் கூட சுயஸ்தானத்துல ராகு இருக்கான் அப்டின்போது ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். டிப்ரஷன் நோக்கி போவீங்க. மனது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது இப்டிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ராகுனுடைய மைனஸ். பிளஸ் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அது என்ன பிளஸ் அப்டின்னா, எது குடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். எது குடுத்தாலும். சட்டைட்டி அப்டின்றது இருக்காது. இந்த சட்டைட்டி இல்லாதது நம்மளுக்கு எப்படி சொல்லலாம் அப்டின்னா, இந்த கேஜிஎஃப் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அப்படியே டிப்பர் லாரிலயா வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் கொட்டும். இந்த யாஷ் அவர் பேரு. அவர் சொல்லுவாரு, "இன்னும் வேணும்" அப்டிம்பாரு. அந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கு வரும். ஆக இது சாதிக்கிறதுக்கான எண்ணமும் சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு சுயதொழில் வச்சு நடத்துறோம் அப்டின்னா, எவ்ளோ சம்பாரிச்சாலும் நம்மளுக்கு மனசு திருப்தியே இருக்காது. இன்னும் வேணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இன்னும் பெரிய ஆள் ஆகணும். தோணிட்டே இருக்கும் 12ஆம் மாசம் வரைக்கும். மைனஸ் தான் அந்த இனம் புரியாத குழப்பம். அப்ப நம்மளுக்கு உந்துதல் வரும். இன்னும் நம்ம நெறைய சம்பாதிக்கணும். வெளிநாட்ல போணும். வெளிநாட்ல செட்டில் பண்ணணும். குடும்பத்த கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும். குடும்பத்துக்கு வந்து இது செலவு பண்ணா, அது செலவு பண்ணணும். மேல்தட்டு மக்கள் வாழ்க்கைய நம்ம வாழணும். இந்த எண்ணம்லாம் வரும். அந்த எண்ணம் தான் நம்ம சாதிக்கிறதுக்கான காரணம். அது ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. மைனஸ் என்னன்னா, ஒரு இனம் புரியாத குழப்பம் வரும். அதே மாதிரி அந்த மென்டலி கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவறது வரும். ஒரு டிப்ரஷன் நோக்கி போறோம். நம்ம புரிஞ்சுக்கணும். இது ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலைன்றது நீங்க புரிஞ்சுக்கினீங்க அப்டின்னா, பிளஸ்ஸ மட்டுமே அனுபவிப்பீங்க. அதுக்கும் மேல காதல், காமம் அதுவும் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு தோணும். நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். 6 அறிவு கொண்ட மனிதர்கள் தானே நம்ம. நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்போது நெகட்டிவ விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? மனச பக்குவப்படுத்திக்கோங்க. பிரச்சனையே இல்ல. பிளஸ் மட்டும் தான். சரி. அதுக்கடுத்து கேது 7ஆம் பாவம். உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும் இருந்த கேப்பாவே தான் இருக்கும். மாற்றம் கிடையாது. லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான கேப்பா தான் இருக்கும். லைஃப் பார்ட்னருக்கு மருத்துவ செலவு. அதனால ஒரு கேப். ஆக மொத்தம் லைஃப் பார்ட்னர் கிட்ட விட்டு குடுத்து போயிடணும். பெருசா எதிர்பார்க்காத. எதிர்பார்ப்பு இருந்தா தான் ஏமாற்றம் இருக்கும். எதிர்பார்ப்பே இல்லன்னா, அந்த வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஏற்றம் தான், ஏமாற்றம் கிடையாது. லைஃப் பார்ட்னர் கிட்ட பெருசா எதிர்பார்க்காத 12ஆம் மாசம் வரைக்கும். சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 6ஆம் பாவத்துல. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கைய உனக்கு குடுக்கணும்னு குரு பகவான் முடிவு பண்ணியிருக்காரு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்டின்னா, நம்ம 2 மடங்கு உழைக்கணும். பிளானட்ஸ் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேவரா இல்ல, கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்கன்னா, 10 மடங்கு உழைக்கணும். கடைசி 5 மடங்காவது உழைக்கணும். உழைக்கிறீங்க அப்டின்னா, பிளானட்ஸே பிரீத்தியாயி நல்லது செஞ்சுடுவாங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். சரி. இன்னொன்னு இந்த ராகு சுயஸ்தானத்துல இருக்கும்போது இன்னொரு எண்ணமும் தோணும். அது சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்டின்னா, ஆ நம்ம எதிர் வீட்டுக்காரன் அநியாயமா தானே சம்பாதிக்கிறான். சூப்பரா வாழலையா? பக்கத்து வீட்டுக்காரன் எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்றான். குடும்பம் எவ்வளோ சௌக்கியமா வச்சுக்கணும். நம்ம ஏன் ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது? அப்படின்னு தோணும். செய்யக்கூடாது. நீங்க அதுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டீங்க. காரணம் என்ன? சனியினோட ராசியில பொறந்துட்டீங்க. அது செஞ்சா டவுன்ஃபால் தான். ஏறுமுகம் கிடையாது, இறங்குமுகம். அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வழிபாடு என்ன அப்படின்னா, நீங்க கும்பத்துல பொறந்ததுனால உங்க ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு கடவுள் யாரு? ஈசன் தான் கடவுள். ஈசன் தான் வழிபாடு பண்ணும். முடியும் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வர ஆலயம் ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியல அப்படின்னா வீட்டு பக்கத்துல எந்த ஈசனா இருந்தாலும் எனக்கு சிவன் கோயில் போய் சாமி கும்பிடுற அளவுக்குலாம் மனசு லைக்கல. நானே நொந்து போயிருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எவ்வளோ நொந்து போயிருந்தாலும் நீங்க சிவன போய் கும்பிடணும். உருகி உருகி வேணும் அப்படிலாம் கிடையாது. சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்து இன்ஸ்டா ரீல்ஸ் கூட பார்த்துன்னு இருங்க. ஈசன் உங்கள பார்ப்பான். அந்த கோயில்ல உட்கார்றதுனாலேயே நீங்க சிவக்ஷேத்திரத்துல போய் 5 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. அப்பப்போ போய் உட்காந்துட்டு வாங்க. நெறைய நல்லது நடக்குமா? கவலைப்பட வேண்டாம்.